நான் ஒன்று சொல்கிறேன், பாம்பு சாத்தான்னு கிறிஸ்துவர்கள் சொல்கிறதும் பாம்பை சாமின்னு இந்துக்கள் சொல்கிறதும் பாம்புக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியாது? தெரியுமா தெரியாதான்னு டக்குன்னு பதில் சொல்லவே கூடாது, கவனிச்சிக்கணும். உன் வேலை லேர்னிங் தான், ஜஸ்ட் லேர்ன். அந்த ஆமை விஷயம் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீ எவ்வளோ அலர்ட்டாக இருக்கிறன்றதை பார்க்குறதுக்கு சொல்கிறேன். 50 பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்தில், சரியா? நீயும் ஓடுறதில்ல, மேரத்தான் ஓடிக்கிட்டே இருக்கிற நீ 2வது ஆளை தாண்டிட்ட. இப்போ உன் பொசிஷன் என்ன? ஃபஸ்ட்டுன்னு சொன்னதெல்லாம் ஃபெயிலு. 2வது ஆளை தானே தாண்டி இருக்கிற. உனக்கு முன்னால் ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான்ல, யோசிக்கிறதே இல்லை. சரி, இன்னொரு கேள்வி கேட்குற, நிமிர்ந்தோக்காரு. இன்னொரு கேள்வி கேட்குறேன். 50 பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க, கடைசி ஆளை தாண்டிட்ட. இப்போ உன் பொசிஷன் என்ன? பதில் சொன்னதெல்லாம் தேர்ச்சி பெறாதது. என்ன தெரியுமா? கடைசி ஆளை எப்படி தாண்டுவ? இங்க பாரு, கேள்வி இப்படிதான் வரும். நிதானமா இருந்தா பதில் சொல்லலாம், பதறிட்டனா பதில் சொல்ல முடியாது. 4வது மாடிக்கு கூட்டிட்டு போய் குஞ்சன் சக்சேனாவை சொன்னாங்க, த ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் ஏர்ஃபோர்ஸ். 4வது மாடிக்கு போய் சொன்னாங்க குதின்னு. அதான் அவளுடைய இன்டர்வியூ. எல்லாரும் குவிட் பண்ணிட்டாங்க. குஞ்சன் சக்சேனா என்ன தெரியும் பண்ண? 4வது மாடியில நிக்கிறா, ஜம்ப் அப்படின்னாங்க. டர்ன் பண்ணி உள்ள ஜம்ப் பண்ணிட்டா, ஜெயிச்சிட்டா. லிசன், லேர்ன், லிசன், லேர்ன், அப்சர்வ், லேர்ன், லிசன், லேர்ன். அதுக்கு தான் இந்த வயது. எதையுமே கற்றுக்கொள், சரியா? பலியாக முடியாதுப்பா, சொல்றேன் பாரு. இப்போ இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எது தெரியுமா? வாரத்திலேயே நோ, திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு அந்த பேர் எவ்வளோ அழகாக வச்சிருக்காங்களே, திங்கிற கிழமைன்னு. அதில் நீ இப்படி யோசிச்சதே இல்லையா? நான் என்ன பண்ணுவேன், அன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு வருவேனா, அப்போ மட்டும் தெரியல அந்த டீச்சருக்கு நல்லா காட்டன் புடவெல்லாம் நல்லா கட்டிட்டு கையில் அந்த பேப்பர் எடுத்துக்குவோம். எது? வெள்ளிக்கிழமை எழுதுனேன். நம்மளோட தானே அவங்களும் காலேஜுக்கு வராங்க, ஸ்கூலுக்கு வராங்க. இப்போ பார்ப்பா, சில நம்மளை உளியில் அடிக்கிறாங்களா, நமக்கு வலிக்குது. ஆனால் அந்த உளியை பற்றி யோசிச்சு பாரு, அது இந்த முனையிலையும் அடி வாங்குது, இந்த முனையிலையும் அடி வாங்குது. டீச்சர்ஸ்லாம் உளி மாதிரி. அதுங்களுக்கு 2 இடத்துல இந்த ப்ரெஷர் தெரியுமா? 2 இடத்துல இந்த ப்ரெஷர். அதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டு கவர்மெண்ட் கிட்ட இருந்தோம் ப்ரெஷரு, இந்த பெற்றோர்கள் கிட்ட இருந்தோம் ப்ரெஷரு, அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் ப்ரெஷர். ஆனால் அழகாக வருவாங்க காலையில், காட்டணும் டக் டக் டக். கிளாஸ்க்குள்ளே உள்ள நுழைஞ்சிட்டு குட் மார்னிங் சில்ட்ரன் சொல்லிட்டு உட்காருவாங்களா? நல்ல டீச்சராக இருந்தால் மாலதி, சுரேஷ்குமார், காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கொடுப்பாங்க. என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் சுரேஷ்குமார் 45, மாலதி 62, காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் சொல்லி கொடுப்பாங்க. இதில் இப்போ நான் சொல்ல வர விஷயம் ரொம்ப மெயின். இப்போது நான் இந்த டீச்சர், இந்த அம்மா சொல்லி கொடுக்கறது இந்த 98 வாங்குறத ஜெயிக்கிறதுக்கு. நான் ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், பாஸ் பர்சன்டேஜ் அண்ட் ப்ரோக்ரஸ் இருக்குல்ல, அதனுடைய பர்சன்டேஜ் ஹையாக இருக்கும். ஏன்னா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டு போகிறேன். நான் எப்படி முன்னேறினோ அப்படி என் பிள்ளைகள், என் தமிழகத்து பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்பதற்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாணவ கண்மணிகளாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களை பார்த்து இந்த உலகம் அறிவில் சிறந்த பிள்ளைகள் படிக்கின்ற நாடு தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டும். அதனால் தான் பாரதி சொன்னா, கல்வி சிறந்த தமிழ்நாடு
இல்லை? தமிழ்நாட்டுக்கு என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம்ல, கல்வி சிறந்த தமிழ்நாடுனால. இப்போ பார், அந்த தமிழ்நாட்டில் கல்வி எப்படி சிறக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். டீச்சர் சொல்வாங்களா, அதில் ஒன்று இருக்கும், கரெக்டாக 98 வாங்கும். அது என் கிளாஸில் அப்படி தான் மேடம், 98 வாங்குச்சு ஒன்று. எப்போவும் 98 வாங்கிடும், 99 வாங்க, 98 வாங்க. ஆனால் ஒரு நாளும் அந்த 98ஓட அது வீட்டுக்கு போவாது. அந்த பேப்பரை எடுத்துகிட்டு என்கிட்ட வரும், மிஸ் இந்த 7 மார்க் கொஸ்டின்க்கு நீங்கள் 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மேம், இதில் எந்த தப்பும் இல்லை மேம், நீயே போட்டுக்கோ. நான் தப்பு இல்லைன்னு தெரியுதுல்ல உனக்கு, போட்டுக்கோ. தப்பு இருக்குன்றதுனால தானே நான் 2 மார்க் குறைச்சிருக்கிறேன். இந்த 2 மார்க் அதுக்கு விட முடியாது. அதால இன்னொன்று இருக்குது, அது மொத்தமாகவே 2 தான் வாங்கியிருக்கோம். அதுக்கு கவலையே இருக்காது. என் கிளாஸில் 98 அழுவுது. என்ன அப்பா திட்டுவார், எங்கே 2 மார்க்குன்னு சொல்லிட்டு கேட்டு, நல்லா தான் படித்தேன். இதில் சி லூசி ஏன் அழுவுற? அப்பா கேட்பாரு 2 மார்க் என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இதுகிட்ட 2 இருக்குல்ல, அது சொல்லணுமா போய்? 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்கக்கூடாதுன்னு இதுக்கு தெரில, 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கு தெரில. சிஸ்டம் அப்படி இருக்கு. எப்படி கலைச்சி விடுறேன் பார், எப்படி மாற்றி விடுறேன் பார். நீ என்ன பண்ண, இந்த 98 ஜெயிக்கணும்ல, ஸ்டிஃபாக கை உயர்த்து. எத்தனை பேர் 98 ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? நிஜம் நிஜம்? ரன் வித் மீ. இப்போ சொல்றேன் எப்படி ஜெயிக்கிறேன்னு கை கீழே போடு. இப்போ சொல்றேன் எப்படி ஜெயிக்கணும்னு. என்ன பண்ண, இந்த 98 அந்த 98 பார்க்குது என்ன, இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா இந்த அம்மாவை? நாங்கள் நல்லா தானே நிம்மதியாக தானே படிச்சுட்டு இருந்தோம். நீ என்ன பண்ண, 98 பாரு நல்லா, சரியா பார்த்து வச்சுக்கோ. 98 மட்டும் பார்க்காத, அந்த 98ன்னு ஒரு பேரில் எழுதியிருக்கோம்ல. ஐயோ இந்த டீச்சர்ஸ் அப்போ மட்டும் அவங்க கையெழுத்துக்கு எங்கே தான் அந்த அழகு வருமோ. நமக்கு நீ என்ன பண்ண, அந்த பேப்பரை பார்த்து வச்சுக்கோ. ஜெயிக்கிற வழி சொல்கிறேன், பேப்பரை பார்த்து வச்சுக்கோ. உன் பேப்பரை பார், எவ்வளோ வாங்கியிருப்ப? சும்மா சொல்ல. 40? இவ்வளோ நிறைய வாங்கிறியா? 32, 19, 20. சும்மா இரு, அதெல்லாம் வாங்குறவ இருக்கிறதான். இருக்கிறியா இல்லையா? ஜெயிக்கிறது சொல்லித்தர. எதையும் மாதிரி டாக்டர் கிட்டே வக்கீல் கிட்டே எதுவும் மறைக்கக்கூடாது, டீச்சர் கிட்டே அப்படி தான். சரி 30 வாங்குற பிள்ளைய எடுத்துக்கலாமா? இப்போ 30 நான் 98 ஜெயிக்க வைக்கிறேன் பார். ஏன் 20 ஜெயிக்க வைக்கிறேன் பார். ஒரு பிள்ளை கூட தோக்கக்கூடாது, ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆகக்கூடாது. எப்படி? இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் பிடிச்சிக்கோ, தோக்க மாட்டேன். நான் அப்படி பிடிச்சு தான் ஜெயிச்சேன். இன்னைக்கு நான் பல்கலைக்கழகத்திற்கு கீழே இணை பேராசிரியராக பணிபுரிகிறேன். டாக்டரேட் இன் லிட்ரேச்சர், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நான். இந்த ஸ்ட்ராட்டஜி தான். என்ன ஸ்ட்ராட்டஜின்னு மட்டும் சொல்றேன் பார். 30 என்ன பண்ண, வீட்டுக்கு போ, பேப்பரை பாரு, கொஸ்டினை பாரு. கொஸ்டினுக்கு என்ன என்ன எங்கே உனக்கு தெரியலன்னு பாரு, எந்த விஷயத்தில் நீ தப்பு பண்ணன்னு பாரு. ஈஸியான வேயை கொஞ்சம் படி. 2 மார்க் அதிகமாக வாங்க அடுத்த டெஸ்ட்டில். எங்கேயோ தப்பு பண்ணலை, அதை ஒன்லி 2 ட்ரை. அதான் டெய்லி தான் வைக்கிறாங்களே டெஸ்ட்டு. 2 மார்க்ஸ் 30ங்கிறது 32 போ. 1 வேர்ட் கொஸ்டின்ஸில் கவனம் செலுத்தலையா, 1 வேர்ட் கொஸ்டின்ஸில் கவனம் செலுத்து. 5 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் கவனம் செலுத்து. உன்னை நீயே கவனிச்சுப்பார், கவனம் செலுத்து. 32 வாங்க. அடுத்த டெஸ்ட்டில் 34 வாங்க. ஃபெயில் தான் பரவாயில்ல. 19 வாங்குறியா, 22 வாங்க பரவாயில்ல.
23 வாங்க பரவாயில்ல, 24 வாங்க. ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே போ. ஒரு நாள் வரும், ஒரு மாசத்துக்கான எண்டு ஒரு மார்க் எடுத்து பாரு. 19 வாங்கி இருப்ப, 36 வாங்கி இருக்க, ஃபெயில் தான். ஆனா அந்த பொண்ணை பாரு, 98, அதுவே கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான். அது 86 வாங்கியிருக்கோம், அதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். ஆனா நான் சொல்றேன், 98ல இருந்து 86 அவ தோக்குறா, 19ல இருந்து 36 நீ ஜெயிக்கிற. ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இது. உன்னை நீயே ஜெயிச்சுக்கிட்டே போ, உன் மார்க்க ஜெயிச்சுக்கிட்டே போ. யாரையும் திரும்பி பார்க்காத, வேடிக்கை பார்க்காத. அதுக்குதான் உனக்கு கொடுக்கிற ரிப்போர்ட் கார்டுக்கு பேரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். யூ ஷோ ப்ராக்ரஸ். 2 நாட்களுக்கு முன்னால் தேர்வும் தெளிவுங்கிற நிகழ்ச்சியில நாட்டு பிரதம மந்திரி உயர் திரு மோடி அவர்கள் ஒரு குறிப்பா ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதை நான் சொல்றேங்க. பெற்றோர்களே, உங்கள் விசிட்டிங் கார்டாக குழந்தைகளின் ரிப்போர்ட் கார்டை மாத்தாதீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லைங்க இந்த குழந்தைகளுடைய ரிப்போர்ட் கார்ட்ஸ். என் குழந்தை இவ்வளோ மார்க் வாங்குறா, என் குழந்தை அவ்வளோ மார்க் வாங்குறா, என் பிள்ளை இவ்வளோ படிச்சிருக்கா, என் பிள்ளை அவ்வளோ படிச்சிருக்கா, அது உங்களுடைய ரிப்போர்ட் கார்டு இல்லை, உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லை. அது குழந்தைகளுடைய ப்ராக்ரஸ் கார்டு. லெட் தம் ப்ராக்ரஸ். குழந்தைகளே, நீங்கள் எந்த ஒரு பிரஷருக்கும் உட்படாமல் என்ஜாய் பண்ணி இஷ்டப்பட்டு அதை படிங்க. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது உங்கள் மனதிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். ஒரு கான்செப்ட் இருக்கா, அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டியா, கொண்டாடு. அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள். ரொம்ப குறிப்பா ஒரு விஷயத்தை சொல்றேன். யாரோட இந்த வகுப்பு முடிகிற வரைக்கும் யாரோட நட்பா இரு தெரியுமா? உன் எனர்ஜியை குறைக்காத, உன்னை என்டர்டெயின்மெண்ட்ல ஈடுபடுத்தாத, உன்னுடைய நேரத்தை குழப்பாத மனிதர்களோடு, ஸ்டூடெண்ட்ஸோட கூட இரு. உன் நேரத்தை சுரண்டி தின்கிற, வெறும் கலாட்டாவாகவும் பேச்சாகவும் குப்பையாகவும் பேசி கொண்டிருக்கின்றவர்கள் பக்கத்துல இந்த வகுப்பு முடிய உட்காராது. வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்மை நாமே சீர்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும். எவ்வளவு கவலைப்படுகிறார்கள் பெற்றோர்கள் தெரியுமா? எவ்வளவு கவலைப்படுகிறார்கள் அவர்கள் கவலைக்கு எது தீர்வு? நான் என்னையே சரி செய்து கொள்வது தானே. என்னையே சரி செய்து கொள்வதற்கு எது தடையாக இருந்தாலும் அந்த தடையை ஜெயிக்க வேண்டிய கடப்பாடு உனக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். உன் வயதிலேயே நீ மாற்றிக்கொள். நான் ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். உன்னை நீயே கவனி, உன்னை நீயே நீட்டா வச்சுக்கோ. டெய்லி குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு வா. டெய்லி உன்னுடைய பேக்கை நீட் பண்ணு. உன்னுடைய பெட்டை நீ நீட் பண்ணு. நீ போயிட்டு வந்திருக்கிற பாத்ரூமை நீ நீட் பண்ணு. உன்னுடைய பிளேட்டை நீ கழுவி வை. உன்னை நீயே செல்ஃப் டிசிப்ளினா பார்த்துக்கிட்டனா உன்னை ஜெயிப்பதற்கு இனி ஒருவனும் இந்த உலகத்தில் பிறக்க போவதே கிடையாது. உன்னை நீயே ஜெயித்து கொண்டு போக வேண்டும் என்றால் நான் செய்த சில விஷயங்களை நீயும் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இந்த வயதில் குழந்தைகளை நான் 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்திருக்கிறேன். ஒரு டிக்கெட்டையும் என் சொந்த செலவில் வாங்கினது கிடையாது. இப்ப வந்துட்டு போறதுக்கான செலவும் உங்க சேர்மன் தான் கொடுக்கிறார். கற்றோருக்கு தெரிது இல்ல, சொல்ல நல்லா தெரிது. ஆனா அந்த வார்த்தைகள் தருகின்ற பொருள் இருக்குல்ல, அது ஆன்மாவுல போய் தைக்கணுமே. கற்றோருக்கு சென்ற ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான்னா, ஒரு பொண்ணு ஃபெயில் ஆகுறானா, 2 பேருக்கும் ஒரே கிளாஸ் தானே, 2 பேருக்கும் ஒரே டீச்சர் தானே, 2 பேருக்கும் ஒரே டைம் தானே, 2 பேருக்கும் ஒரே ஃபீஸ் தானே. என்ன பிரச்சனை? எங்கே இருக்கிறது பிழை? அந்த பிழையிலிருந்து நாம் எப்படி நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும்? நான் இப்படி சொல்றேன் பாரு, உனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன். சமீபத்தில் சில வார்த்தைகளின் மீது எனக்கு கவனம். தொடர்ந்து சில வார்த்தைகள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. ஆனா சொல்லப்படுது. அப்படி ஒரு மிருகம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிருகத்தை சொல்லுவாங்க. அது வந்தா வீடு உருப்படாது. ஆமா, அது என்ன சொல்லுவாங்க மேடம்?
ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும். நான் ஆமை எப்பாவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா மேடம்? அது நம்ம குடும்பத்துக்கு எடுத்துருக்குதா? ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதை? என்ன காரணம்? எனக்கு வேற இந்த அமீனா புகுந்த வீடுனோட திக்குன்னு சின்னடா அது நம்ம வீட்டு புள்ள பேரா இருக்குது, அது யார் வீட்டை போய் குழப்புச்சின்னு பார்த்தா அது ஏதோ அரசாங்கத்திலேருந்து வந்த என்க்ரோச்மெண்ட்டு வளர்க்குறதுக்கான அந்த ஆளுக்கு பேர் அமீனாவான். அதை ரிக்வெஸ்ட் பண்ணி பேரை மாற்றணும்னு சொல்லணும். சில வார்த்தைகளுக்கு அர்த்தமே கிடையாது குழந்தைகள். ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்றாங்கல்ல, நீ கொஞ்சம் போய் இன்னைக்கு ஆமைகளை பற்றி கொஞ்சம் யோசிச்சுப்பார். நமக்கு ஆமைங்கிறது தர்த்தரத்திற்கான குறியீடா எப்போ மாறுச்சு? யார் மாத்தனா? அதனுடைய எனர்ஜி லெவல் என்னது? நான் ஹாங்காங் போயிருக்கும்பொழுது பக்கத்தில் தான் மக்காவ், சீன நாடு. அது என்கிட்ட ஷெங்கான் விசா இருந்தது. நான் உள்ளே போனேன். உள்ளே போய் பார்க்குறேன், ஒவ்வொரு வீடுகளுக்கு கிட்டையும் நம்ம அகல் விளக்கு வைப்போம்ல, அப்படி ஆமை என்னுடைய பொம்மை வச்சுருக்காங்க. அவங்க ஆமையை செல்வ செழிப்பான ப்ராஸ்பரஸ்க்கான ஒரு விஷயமா வைக்கிறாங்க சீன நாட்டில். இப்போ என் வீட்டில் அது இப்படி தான் சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ கிறிஸ்துவர்கள் பாம்பை சாத்தான்பாங்க, இந்துக்கள். நான் ஒன்று சொல்கிறேன், பாம்பு சாத்தான்னு கிறிஸ்துவர்கள் சொல்கிறதும் பாம்பை சாமின்னு இந்துக்கள் சொல்கிறதும் பாம்புக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியாது? தெரியுமா தெரியாதான்னு டக்குன்னு பதில் சொல்லவே கூடாது, கவனிச்சுக்கணும். உன் வேலை லேர்னிங் தான், ஜஸ்ட் லேர்ன். அந்த ஆமை விஷயம் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீ எவ்வளோ அலர்ட்டாக இருக்கிறன்றதை பார்க்குறதுக்கு சொல்கிறேன். 50 பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்தில், சரியா? நீயும் ஓடுறதில்ல, மேரத்தான் ஓடிக்கிட்டே இருக்கிற நீ 2வது ஆளை தாண்டிட்ட. இப்போ உன் பொசிஷன் என்ன? ஃபஸ்ட்டுன்னு சொன்னதெல்லாம் ஃபெயிலு. 2வது ஆளை தானே தாண்டி இருக்கிற. உனக்கு முன்னால் ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான்ல, யோசிக்கிறதே இல்லை. சரி, இன்னொரு கேள்வி கேட்குற, நிமிர்ந்து உட்காரு. இன்னொரு கேள்வி கேட்குறேன். 50 பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க, கடைசி ஆளை தாண்டிட்ட, இப்போ உன் பொசிஷன் என்ன? பதில் சொன்னதெல்லாம் தேர்ச்சி பெறாதது. என்ன தெரியுமா? கடைசி ஆளை எப்படி தாண்டுவ? இங்க பாரு, கேள்வி இப்படிதான் வரும். நிதானமா இருந்தா பதில் சொல்லலாம், பதறிட்டனா பதில் சொல்ல முடியாது. 4வது மாடிக்கு கூட்டிட்டு போய் குஞ்சன் சக்சேனாவை சொன்னாங்க, தி ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் ஏர்ஃபோர்ஸ். 4வது மாடிக்கு போய் சொன்னாங்க குதின்னு, அதான் அவளுடைய இன்டர்வியூ. எல்லாரும் குவிட் பண்ணிட்டாங்க. குஞ்சன் சக்சேனா என்ன தெரியும் பண்ணா, 4வது மாடியில நிக்கிறா, ஜம்ப் அப்படின்னாங்க. டர்ன் பண்ணி உள்ள ஜம்ப் பண்ணிட்டா, ஜெயிச்சிட்டா. லிசன், லேர்ன், லிசன், லேர்ன், அப்சர்வ், லேர்ன், லிசன், லேர்ன். அதுக்கு தான் இந்த வயது. எதையுமே கற்றுக்கொள். ஒரு 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 ஃபோர்ஸான ஒரு ஆளா கத்துக்கோ. நான் சொல்ற பாரு, இப்போ ஒரு ஆமை, நான் உடனே போய் அதனுடைய யூடியூப்ல போய் அதை பத்தி யோசிச்சேன். நான் 4 விஷயம் சொல்றேன் பாரு ஆமை பத்தி. யூ வில் பி சோ ஹாப்பி டு நோ அபவுட் இட். இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள்லயே, உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளிலேயே அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை. அதனுடைய வயசு சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் மினிமம் 300 to 500 to 800. எத்தனை ஜெனரேஷன்ங்க பார்க்கும்? நம்ம தாத்தாவை பார்த்துருக்கோம், அதுக்கு அப்பனை பார்த்துருக்கோம், அவங்க அப்பாவை பார்த்துருக்கோம், அதுக்கு முப்பாட்டனை பார்த்துருக்கோம். 800 வருஷமாங்க. இன்னொரு விஷயம் சொன்னா நீ ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவ. கடல் வாழ் உயிரினங்களிலேயே அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரே மிருகம் ஆமை. திமிங்கலத்தை விடவும். அது எப்படின்னா, சொன்ன ஆச்சரியப்படுவ. என்ன செய்யுமா, மூட்டை இருக்குல்ல, அது மேல உனக்கு புக்கு மூட்டை இருக்குது, நீ ஆமைதான், நீயும் அதிக வாழ்நாள் வாழப்போகின்ற ஆமை.
நீயும் அதிக நாட்கள் பயணம் செய்ய போகின்ற ஆமை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதுல எப்படி அது பயணம் செய்யும் சொல்றாங்க. ஆச்சரியப்பட்டேன் நான். அதுக்கு ரொம்ப அதிகமான வெயிட் இருக்குமா? அது என்ன செய்யுமா? ரொம்ப ஆச்சரியமான செய்தி சொல்றேன் குழந்தைகளை. ஜெயிக்கிறவங்களுக்கு தோக்குறவங்களுக்குள்ள இருக்க வித்தியாசம் குழந்தைகளை. இதெல்லாம் நீ ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்டே அலர்ட். அவ்வளவுதான் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன். பி அவேர். எப்படி ஸ்டே அலர்ட்டா இருக்குது பாரு. அதுக்கு திசை அறிவு அதிகமா. எங்க போறோங்கிறது அதுக்கு தெரியுமா? அது என்ன செய்யுமா? வேகமா போகணுங்கிறத கால்குலேட் பண்ணிடுமா. நீந்தாதான் கடலுக்குள்ள நீரோட்டங்கள் போகும். நீ ஃபைண்டிங் நீமோ படம் பார்த்தனா உனக்கு தெரியும். உள்ள நீரோட்டங்கள் போமா, அந்த நீரோட்டத்துல போய் தன்னை இணைச்சிக்குமா. வேகமா போகிற அந்த ஆமையை விட அதிதீவிரமாக போகின்ற அந்த நதியினுடைய ஓட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளுமாம் ஆமை. மற்றவங்க எல்லாம் பின் தள்ளி அது பாட்டுக்கு நீந்தி முன்னால போய்கிட்டே இருக்குமா. உனக்கிட்ட சொல்லட்டுமா, நீ சேர்ந்திருக்கக்கூடிய நீரோட்டம் தான் இந்த பள்ளிக்கூடம். சேர்ந்து பயணம் பண்ணிக்கோ, ஜெயிச்சு வந்துரு. எவ்வளவு வேகமா பயணம் பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமா பயணம் பண்ணு. கரிக்குலமா பயன்படுத்திக்கோ. இன்னொரு விஷயம், இந்த நீரோட்டம் வந்து வடக்கால போகுதுன்னு வச்சுக்கோ, ஏன் அதுக்கு தெற்கு பக்கம் போனோம்னா நீரோட்டத்திலேருந்து வெளில வந்துருமா. நீரோட்டம் போகிற பக்கத்தில் போகாது. அதுதான் உனக்கு சொல்ல விரும்புகிற செய்தி. லெஃப்ட் சைடில் போகணும் அப்படின்னு சொல்லி அது தெற்கு பக்கம் போகணும்னு அது முடிவு பண்ணிருச்சுன்னா தெற்கு பக்கத்தில் வரக்கூடிய நீரோட்டத்திற்காக காத்திருக்குமா. அங்கே போய் ஜாயின் பண்ணிக்குமா. அது 300 வருஷம் 400 வருஷம் முட்டையிடுதுன்னா அந்த 400 வருஷமும் எந்த இடத்துல முட்டையிடுமோ உலகத்தில் எங்கே கடலில் சுற்றினாலும் முட்டையிடுறதுக்கு மட்டும் அங்கே வந்துருமா. என்ன திசை அறிவுங்க அதுக்கு. தமிழர்கள் கடலாடிகள். அவர்கள் கப்பல் வைத்து கடலிலே பயணம் செய்தவர்கள். அவர்கள் சுக்கானை திருப்புகின்ற பொழுது உள்ள லென்ஸ் வச்சு ஆமை போகின்ற திசையில் தான் போவாங்களாம். ஏன்னா ஆமை திசை திரும்பாது. அந்த நீரோட்டங்களை வைத்துக் கொண்டு கடலை செலுத்தியவர்கள் என்று குறிப்பு சொல்கிறது. Be like a tortoise. லைஃப் ஒரு முறை தானே. கற்றுக்கொள், சைன் பண்ணிட்டு போ. பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த என்கிறேன் நான். பயன்படுத்தாதவர்கள்